நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்த்தேன்னாக்க பொட்டு இட்டுக்கிறது பூ அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது சுமங்கலியா இருந்தாக்கா அது இருக்கு, சுமங்கலி அமங்கலி ஆன அப்புறம் அது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொட்டுக்கும் பூவுக்கும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸு. இது எங்கேருந்து வந்தது? இது ஆரம்பத்தில் இதுலலாம் சொல்லியிருக்கா இல்லை நடுவில் வந்த விஷயங்களா இதெல்லாம்? இல்லை நடுவில் இல்லை, இது பாரம்பரியமாக பெரியோர்கள் கடைபிடிப்பது. அதாவது நம்முடைய சாஸ்திரங்களே என்ன சொல்லுவா, சிலது சாஸ்திரம்பா சிலது சம்பிரதாயம்பா. சொல்லும் போதே சேர்த்து சொல்லுவோம் சாஸ்திர சம்பிரதாயம். சாஸ்திரம்னு சொன்னா ஸ்பெசிஃபிக்கா ரிட்டனா இது இப்படி எல்லாம் பண்ணுன்னு ரிஷிகள் எழுதி வச்சிருப்பா. சம்பிரதாயம்னா நன்றாக வழங்கப்பட்டதுன்னு அர்த்தம். சிலது முன்னோர்கள் அனுஷ்டிச்சு அந்த அனுஷ்டானமா சொல்லி கொடுத்துருப்பா. இதெல்லாம் சம்பிரதாயங்கள்னு சொல்றோம். நம்ம முன்னோர்கள் அனுஷ்டானம் பண்ணி பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் திருமணம் இட்டுக்கிறதெல்லாம் சாஸ்திரத்திலே வரும். இந்த மாதிரி திருமணம் இட்டுக்கணும், இதெல்லாம் நேரடியான விஷயங்கள் சாஸ்திரத்திலேயே இருக்கு. நான் பொதுவா இப்படி பொட்டு வச்சுக்கோ பூ வச்சுக்கோங்கிறது சம்பிரதாயமா பெரியோர்கள் அனுஷ்டித்து வருவது தானே ஒழிய ஒரு சிலர் சொல்ற மாதிரி இல்ல இதெல்லாம் நடுவில் சேர்த்து விட்டுட்டா இன்டர்போலேஷன் அப்படிலாம் கிடையாது. என்ன காரணம்னா முதல்ல இதெல்லாம் மங்கள வஸ்துகள். ஒரு பொட்டு குங்குமத்துல தானே பொட்டு வைக்கிறோம், அது வேற. அப்ப ஸ்டிக்கர் போட்டு எந்த கணக்குல வரும்? அது கிடையாது. குங்குமம் என்பது மங்கள வஸ்து. அதுல மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கா. அப்ப அது ஒரு பெண்ணுக்கு மங்களத்தை கொடுக்கறது. அதான் சுமங்கலினா பொட்டு வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் அது ஒரு மங்களம். அதே போல புஷ்பங்கிறதும் தலையில வச்சுக்கிறதும் அதுவும் ஒரு மங்களத்துக்காக. இது ரெண்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காவும் ரீசன் சொல்றா. என்னன்னா இந்த பொட்டு நெத்தியில வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த இடம் ஆக்ஞா சக்கரம்னு யோகத்துல சொல்லுவா. இந்த மெடிசின்ல அதுக்கு என்ன சொல்றான், பீனியல் கிளாண்டுன்னு சொல்றான். அது நம்முடைய கான்சென்ட்ரேஷனை நல்லா வளர்க்கும். அதனால நீங்க அழுத்தி இந்த இடத்துல பொட்டு வச்சுக்கும் போது அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்ஞா சக்கரம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். அதனால நல்ல ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், டிவோஷன் இதெல்லாம் நல்லா வளரும். அடுத்தது தலையில பூ வச்சுக்கும் போது ஒரு பக்கம் நறுமணம், இன்னொரு பக்கம் அந்த பூவுக்கு ஒரு குளிர்ச்சி உண்டாம். அது தலையை கொஞ்சம் கூல் பண்ணும், குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றா. வகுடுங்கிறது சாஸ்திரங்கள்ல மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லியிருக்கா. அதனால அந்த வகுட்டுல திருமணமான பெண் என்பவள் மகாலட்சுமிக்கு சமங்கிறதுனால அந்த வகுட்டுல அந்த பொட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன பண்ணுவான்னா, இந்த ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கும் போது சுமங்கலியா இருந்தா இந்த வகுடு வரைக்கும் அந்த ஸ்ரீசூர்ணத்தை இட்டுருவா. சுமங்கலி இல்லைன்னா பாதி வரைக்கும் இட்டுப்பா. சுமங்கலினா இது வரைக்கும் இட்டுருவா. ஏன்னா அந்த வகுட்டுல லட்சுமி இருக்காங்கிறதுக்கு. ஆயுர்வேதத்துல அதுக்கு ஒரு காரணம் சொல்றா. இது இங்கிலீஷ் மெடிசன்ல ஒத்துக்க மாட்டா. ஆயுர்வேதத்துல என்ன சொல்றா, இந்த உச்சந்தலையில உள்ள நரம்புகள் தான் கர்ப்பப்பையை கண்ட்ரோல் பண்ணுமா. சுமங்கலிக்கு கர்ப்பப்பைக்கு நல்ல பிளட் ஃப்ளோ போகணும். அதனால இங்க அவ அழுத்தி குங்குமம் வச்சுக்கும் போது, அந்த வகுட்டு போட்டு வச்சுக்கும் போது யூட்ரஸ்கான பிளட் ஃப்ளோ நல்லா போகும். இதுவும் ஒரு ரீசன் சொல்றா. எல்லாத்துக்கும் மேல நம்ம எம்பெருமானார் சம்பிரதாயத்துல, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் குங்குமம்ங்கிறது நாமளா குங்குமம்னு கடையில வாங்கி அணிஞ்சுக்கிறது இல்லை. தாயாருக்கு அந்த குங்குமத்தால ஒரு திருமஞ்சனம் பண்ணி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி தாயார் திருவடியிலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அர்ச்சக சுவாமி நம்ம கொடுப்பார். அந்த குங்குமத்தை தான் நெத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுல தாயாருடைய பிரசாதம்